மாசி மாத சிறப்புக்கள்ல முக்கியமானது அமாவாசையாகுங்க. இது மிக முக்கியமான வழிபாட்டு நாளாகும். இது பாவங்கள் தோஷங்கள் மட்டும் இல்லாமல் நம்முடைய குடும்பத்தினர்கள் நாம மட்டும் இல்லாமல் நம்முடைய முன்னோர்களை விடுவிப்பதற்கு உதவியாக இருக்கும் அப்படின்னும் சொல்லப்படுது. இந்த நாளில் நம்ம 5 குறிப்பிட்ட பொருட்களை நம்ம தானம் கொடுப்பதனால வறுமை நிலையானது மாறி செல்வ செழிப்பானது ஏற்படும் அப்படின்னும் சொல்லப்படுதுங்க. மாசி மாத அமாவாசை இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா பிப்ரவரி 17ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு வர இருக்குது. அன்றைய நாளில் விரதம் இருந்து முன்னோர்களை வழிபடுவது மிக முக்கியமான வழிபாடாகவும் சொல்லப்படுதுங்க. அந்த வகையில் மாசி மாத அமாவாசை நாளில் நம்ம தானம் கொடுக்கக்கூடிய பொருட்கள் என்ன, இப்படி தானம் கொடுப்பதனால என்ன மாதிரியான பலன்கள் நமக்கு கிடைக்கும் என்பதை பற்றி தான் இந்த பதிவில் நம்ம விரிவாக பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். நம்ம சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்துட்டு இருக்கிறீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. வீட்டில் எப்பயுமே சண்டையும் சச்சரவுமாக இருக்குதா? உங்களுக்கு ஒரு விதமான மன அழுத்தமாகவே இருந்து கொண்டு இருக்குதா? உங்களுக்கு தொழிலில் பிரச்சனையாக இருக்குதா? திருமண வரன் நிச்சயம் கைகூடுற மாதிரி தள்ளி கொண்டே போய்கொண்டு இருக்குதா? இது போன்ற பிரச்சனைகளுக்கு இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தோட தொலைபேசி எண் கொடுத்துருக்குறேன். இந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள். உங்கள் பிரச்சனைகளுக்கு சரியான தீர்வு கிடைக்குங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நீங்களும் முன்னோர்கள் வழிபாடு செஞ்சிருந்தீங்கன்னா எந்த அமாவாசையில் செஞ்சீங்க என்பதையும் உங்களுடைய குல தெய்வத்துடைய பெயர் என்ன என்பதையும் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மாசி மாத அமாவாசை பால்குண அமாவாசை அப்படின்னும் அழைக்கப்படுதுங்க. பால்குண மாதத்தின் நிறைவு நாள் அப்படின்னும் சொல்லப்படுது. இது பித்ரு தோஷத்திலிருந்து விடுவிப்பதற்கான நாளாகவும் சொல்லப்பட்டிருக்குதுங்க. மாசி மாத அமாவாசை நாளில் நம்முடைய முன்னோர்களுக்கு விரதம் இருந்து தானம் கொடுக்க வேணுங்க. அதே போல் புனித நதிகளில் நீராடணும் அப்படின்னா நம்முடைய துன்பங்களிலிருந்து விடுபட முடியும் அப்படின்னும் சொல்லப்படுது. இந்த நாளில் கங்கை யமுனை சரஸ்வதி போன்ற புனித நதிகளில் நம்ம குளிப்பதனால மட்டும் இல்லாமல் நம்முடைய முன்னோர்களும் பாவங்களிலிருந்து விடுபடுவாங்க அப்படின்னும் சொல்லப்படுது. இப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த மாசி மாத அமாவாசை பிப்ரவரி 17ஆம் தேதி அன்னைக்கு வர இருக்குதுங்க. இந்த நாளில் நம்ம குறிப்பிட்ட 5 பொருட்களை தானம் கொடுத்தோம் அப்படின்னா வறுமை நிலையானது மாறும் அப்படின்னும் சொல்லப்படுதுங்க. அது மட்டும் இல்லாமல் நமக்கு இது வரைக்கும் இருந்துட்டு வந்த துரதிர்ஷ்டமானது விலகி விடுங்க, துன்ப நிலையிலிருந்து விடுபட முடியும் அப்படின்னும் சொல்லப்படுது. அமாவாசை நாளில் நம்ம தானமாக கொடுக்கக்கூடிய பொருட்கள் என்ன அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. அரிசி மற்றும் தானியங்களை மாசி மாத அமாவாசை நாளில் தானம் கொடுப்பது ரொம்பவே சிறப்பானதாகுங்க. அரிசி அப்படிங்கிறது செல்வ வளத்தையும் நிறைவையும் குறிப்பதாகும். அதே போல் தானியங்கள் என்பது ஆரோக்கியம் செல்வ நலனுக்குடையான அடையாளம் அப்படின்னும் சொல்லப்படுது. இந்த பொருட்களை அமாவாசை நாளில் பசி மற்றும் ஏழ்மையில் இருக்கக்கூடியவங்களுக்கு நம்ம தானமாக கொடுப்பதனால முன்னோர்களுடைய ஆத்மாவானது சாந்தி அடையும் அப்படின்னும் சொல்லப்படுதுங்க. அது மட்டும் இல்லாமல் மகிழ்ச்சி அடையுமாங்க. இது குடும்பத்தில் இருக்கக்கூடிய அனைவருக்கும் முன்னோர்களுடைய ஆசையை பரிபூர்ணமாக பெற்றுக் கொடுக்கும் அப்படின்னும் சொல்லப்படுது. நம்ம இரண்டாவதாக கொடுக்கக்கூடிய பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா எள்ளாகுங்க. ரொம்ப முக்கியமான பொருளாக இந்த சமயத்தில் சொல்லப்படுது. இதை மாசி மாத அமாவாசை நாளில் நம்ம தானமாக கொடுப்பதனால குடும்பத்தில் அமைதி ஏற்படுமாங்க, செல்வ செழிப்பு ஏற்படும் அப்படின்னு ஐதீகமாக சொல்லப்படுது. இது நம்முடைய முன்னோர்கள் முக்தி அடைவதற்கும் மறுபிறவி இல்லாத நிலையை அடைவதற்கும் உதவியாக இருக்கும் அப்படின்னும் சொல்லப்பட்டிருக்குதுங்க. நம்ம மூணாவதாக பார்க்கக்கூடிய பொருள் என்னன்னு பார்த்தோம்னா மாசி மாத அமாவாசை நாளில் தேவைப்படக்கூடியவங்களுக்கு பிராமணர்களுக்கு உணவு மற்றும் பழங்களை நம்ம தானமாக கொடுக்க வேணுங்க. பழங்கள்னால் ஏதாவது குறிப்பிட்ட பழங்கள் இல்லைங்க, நம்ம எந்த வகையான பழமாக இருந்தாலும் சரி அந்த பழத்தை நம்ம தானமாக கொடுக்கலாங்க. இப்படி கொடுப்பதனால உயர்ந்த புண்ணிய பலனானது நம்முடைய வாழ்க்கையில் கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. அதே போல் அன்னதானம் தானங்களில் சிறந்த தானமாக சொல்லப்படுதுங்க. இந்த தானத்தை மாசி மாத அமாவாசை நாளில் கொடுப்பதனால முன்னோர்களுடைய ஆசையானது பரிபூரணமாக கிடைக்குங்க. அது மட்டும் இல்லாமல் செல்வ வளமானது கிடைக்குங்க. பழங்கள் ஆரோக்கியம் செழிப்பின் அடையாளமாகவும் சொல்லப்படுது. நம்ம மாசி மாத அமாவாசை நாளில் கொடுக்கக்கூடிய பொருள் என்னென்னு பார்த்தோம்னா உடை சமையல் பாத்திரங்கள் போன்றவற்றை நாம் தானமாக கொடுக்கலாங்க. அமாவாசை நாளில் புதுசாக வாங்கி வைத்திருக்கக்கூடிய உடைகளை நம்ம தானமாக கொடுப்பது மிக புண்ணியமானதாக சொல்லப்படுது. மாசி மாத அமாவாசை நாளில் நம்ம 5ஆவதாக கொடுக்கக்கூடிய பொருள் என்னென்னு பார்த்தீங்கன்னா
நெய் மற்றும் எண்ணெயாகுங்க. இந்த பொருட்களை நம்ம தானமாக கொடுப்பது ரொம்பவே நல்லதாகும். நெய் வளர்ச்சியின் அடையாளமாகவும் சொல்லப்படுதுங்க. அதே போல் எண்ணெய் என்பது ஞானத்தின் அடையாளமாகவும் சொல்லப்படுது. அதனால தான் கோவில்களுக்கு விளக்கேற்ற எண்ணெயை நம்ம வாங்கி கொடுக்கலாங்க. இல்லைன்னா ஏழை எளியோர்களுக்கு கோவில்களில் சமைக்க எண்ணெயை வாங்கி கொடுப்பதுனால வீட்டில் அமைதியும் நேர்மறையான ஆற்றல்களும் நிறைந்திருக்கும் அப்படின்னும் சொல்லப்படுதுங்க. இந்த பொருட்களை மாசி மாத அமாவாசை நாளில் தானமாக கொடுப்பது ரொம்பவே சிறப்பானதாகும். மாதங்களில் ரொம்பவே புண்ணியமான மாதமாக சொல்லக்கூடியது மாசி மாதமாகுங்க. இந்த மாசி மாதத்தில் புண்ணிய தீர்த்தங்களில் அமிர்தம் கலப்பதாக சொல்லப்படுது. இதனாலேயே இந்த நாளில் புனித நீராடுவது ரொம்பவே சிறப்பு வாய்ந்ததாகவும் பாவங்களை போக்கக்கூடியதாகவும் சொல்லப்படுதுங்க. இந்த மாதத்தில் வரக்கூடிய அமாவாசையில் முன்னோர்கள் வழிபாட்டை நம்ம செய்வது ரொம்பவே சிறப்பானதாகவும் சொல்லப்பட்டிருக்குது. மேலுமே பார்த்திங்கன்னா மாசி மாத அமாவாசையின் சிறப்புகளையும் இந்த நாளில் என்னென்ன விஷயங்களை செஞ்சோம்னா பித்ரு தோஷத்திலிருந்து நம்ம விடுபட முடியும் அப்படின்னும் சொல்லப்படுதுங்க. முன்னோர்களுடைய ஆசையை பெற்று தெய்வங்களுடைய அருளால் நம்முடைய வாழ்க்கையில் அளவில்லாத மகிழ்ச்சியை பெறுவதற்கு ஏற்ற வழிபாட்டு நாளாகவும் இந்த மாசி மாத அமாவாசை நாளானது சொல்லப்படுது. அமாவாசை அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியமான நாளாகுங்க. புனித வழிபாட்டு நாளாகவும் சொல்லப்படுதுங்க. மேலுமே முன்னோர்கள் வழிபாட்டிற்குரிய இந்த நாள் பலவிதமான புண்ணிய பலன்களை நமக்கு வழங்கக்கூடிய அற்புதமான நாளாகும். ஒவ்வொரு மாதமும் வரக்கூடிய அமாவாசைக்கு ஒரு தனிச்சிறப்பு இருக்குது அப்படின்னாலும் கூட மாசி மாத அமாவாசைக்கு தனித்துவமும் இருக்குதுங்க. இந்த நாளில் நம்ம விரதம் இருந்து முன்னோர்களை வழிபட்டோம் அப்படின்னா அனைத்து விதமான தோஷங்களும் நீங்கி சுபகாரிய தடைகள் அனைத்துமே விலகி வெற்றிகள் கிடைக்கும் அப்படின்னும் சொல்லப்படுது. மேலுமே பார்த்திங்கன்னா மாசி மாத அமாவாசை எந்த நட்சத்திரத்தோடு வருது என்பதை பொறுத்து தான் நம்ம தர்ப்பணம், சித்தார்த்தம், புனித நீராடல், முன்னோர் வழிபாடு, தான தர்மங்கள் போன்றவற்றை செஞ்சோம்னா அதற்கு பலனானது கிடைக்கும், பலனானது மாறுபடும் அப்படின்னு சொல்லப்படுது. பொதுவாக மாசி மாத அமாவாசையில் தர்ப்பணம் கொடுப்பதனால நம்முடைய முன்னோர்கள் மனம் திருப்தி அடைந்து நமக்கு ஆசைகளை வழங்குவதாகவும் அவர்கள் செய்த பாவங்கள் நீங்கி முக்தி நிலையானது கிடைக்கும் அப்படின்னு நம்பிக்கையாக சொல்லப்படுதுங்க. இந்த வருஷம் மாசி மாத அமாவாசை பிப்ரவரி 17 அன்னைக்கு வர இருக்குதுங்க. பால்குண அமாவாசை என்று சொல்லக்கூடிய மாசி மாத அமாவாசை நாளில் புனித நதிகள், குளங்கள் மற்றும் கோவில்களில் இருக்கக்கூடிய நீர்நிலைகளில் நம்ம புனித நீராடுவது ரொம்பவே சிறப்புக்குரியதாகுங்க. நம்ம இப்படி புனித நீராடுவதனால மனம், உடல், ஆன்மாவானது தூய்மை அடையுமாங்க. ஆன்மீக பயணங்களை பெறுவதற்கு நம்மை தயார் செய்யும் அப்படின்னும் சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் நம்ம நீராடிய பிறகு சூரிய பகவானை வழிபட வேணுங்க. அதற்கு பிறகு முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்து அவர்களுடைய ஆசையை நம்ம பெற வேணும். இந்த மாசி மாத அமாவாசை நாளில் விரதத்தை கடைபிடித்து முன்னோர்களை மனதார நினைத்து நம்ம வழிபட வேணுங்க. மேலுமே நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு தானங்கள் செய்வதன் மூலமாக நம்முடைய முன்னோர்களுடைய ஆத்மாவானது சாந்தி அடையுமாங்க. மற்றவர்களுடைய பசியை போக்குவதற்கும் அவர்களுக்கு வேண்டிய உதவிகளை செய்யக்கூடிய வழியில் நம்ம தானம் கொடுப்பது நம்முடைய முன்னோர்களுக்கு மனநிறைவை ஏற்படுத்துமாங்க. இதனால் நமக்கு நிறைவான வாழ்க்கையானது கிடைக்கும் அப்படின்னும் சொல்லப்படுதுங்க. அமாவாசை அன்னைக்கு பக்தியோடு சிவன், அக்னி மற்றும் பிராமணர்களை வழிபட வேணுங்க. இந்த 3 பேருக்கும் அளிக்கக்கூடிய தானங்கள், செய்யக்கூடிய வழிபாடுகள் போன்றவை நம்முடைய முன்னோர்களை நேரடியாக ஏற்றுக்கொள்வதாக ஐதீகமாக சொல்லப்படுதுங்க. அதே போல் பிராமணர்களுக்கு தானம் கொடுக்கும்போது அனைவருக்கும் கொடுக்கக்கூடாதுங்க. சித்தார்த்த காரியங்கள் செய்து வைக்கக்கூடிய பிராமணர்களுக்கு மட்டுமே நம்ம தானம் கொடுப்பது ரொம்பவே சிறப்பானதாகும். அமாவாசை நாளில் நம்ம சிவபெருமானுக்கு பால், தயிர், தேன் போன்றவற்றால் அபிஷேகம் செய்வது ரொம்பவே நல்லதாகுங்க. அது மட்டும் இல்லாமல் கருப்பு எல்லாம் நெய்வேத்தியமாக படைத்து அவருடைய அருளை பெற முடியுங்க. இந்த வழிபாடு இறைவனோட ஆன்மீக இணைப்பை நமக்கு வலுப்படுத்தும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க. அது மட்டும் இல்லாமல் நம்முடைய வாழ்க்கையில் சமநிலையும் நல்லதையுமே கொண்டு வந்து சேர்க்கும் அப்படின்னும் சொல்லப்படுது. மேலுமே பார்த்தீங்க அப்படின்னா அமாவாசை நாளில் சனி பகவானுக்கு பிரத்யேகமான நாளாக சொல்லப்படுதுங்க. அந்த நாளில் அவரை பூக்கள், கருப்பு எள்ளு, கடுகு, கருப்பு துணி போன்றவற்றை படைத்து நம்ம வழிபட வேணுங்க. மேலுமே சனி பகவான் கோவிலுக்கு சென்று அவருடைய அருளை பெற வேணுங்க.
இப்படி செய்வதனால நம்முடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய எதிர்பாராத தடைகள் மற்றும் சிக்கல்கள் அனைத்துமே நீங்கி நம்முடைய வாழ்க்கையில் ஒரு நல்ல முன்னேற்றமானது கிடைக்கும் அப்படின்னும் சொல்லப்படுது. இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள தகவல்களை கொடுத்துருக்குன்னு நினைக்கிறேன். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சென்றடையுங்க.